ஹோம் லோனை சீக்கிரமாக ப்ரீபே பண்ணணுமா, இல்லை அந்த மணியை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடணுமா? இதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான 2 டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் கண்ணில் பட்டுச்சு. ஆனந்த ஸ்ரீனிவாசன் சார் ஒரு சைடில், நம்ம கையில் எக்ஸ்ட்ரா மணி இருந்துச்சுன்னா ஓடி போய் ஹோம் லோனை கட்டிடுங்க, அப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் பட்டு சார் இன்னொரு சைடில், ஹோம் லோன் அப்படியே இஎம்ஐலே போகட்டும், நம்ம கையில் இருக்கக்கூடிய மணியை இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு க்ரோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ யார் கரெக்டு? என்னோட பார்வையில் 2 அப்ரோச்சுக்கும் லாஜிக் இருக்குது. பட்டு எல்லோருக்கும் ஒரே ஆன்சர் கிடையாது. இதை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். உங்ககிட்ட ஆர்டிஓ இல்லை எஃப்டிஓ அல்லது லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னா, அது 7-8% இன்ட்ரெஸ்ட் இப்போ கொடுத்துட்ருக்கோம். அதை டேக்ஸை கழித்து பார்க்கும்போது கையில் ஒரு 6% ரிட்டர்ன் வரும். ஆனால் உங்கள் ஹோம் லோனு இப்பொழுதைய நிலவரப்படி நீங்கள் ஒரு 8-9% இன்ட்ரெஸ்ட்டு கட்டிகிட்டு இருப்பீங்க. ஒரு பக்கம் 6% ஏர்ன் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் 9% இன்ட்ரெஸ்ட்டை பேங்க்குக்கு கட்டிக்கிட்டு இருப்பீங்க. நம்ம ஏன் இந்த கேமை விளையாடணும்? அந்த மணியை எடுத்து ஹோம் லோன்லேயே ப்ரீபே பண்ணுனா கேரண்டீடு எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லுற மாதிரி பட்ட இந்த ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்ட்டை சேவ் பண்ணலாம்ல. இங்கே ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டு நாளைக்கு என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. பட் லோனை ப்ரீபே பண்ணால் அந்த இன்ட்ரெஸ்ட்டு சேவிங்ஸ்ன்னு நமக்கு தெரியும். சரி, இன்னொரு சுச்சுவேஷன் என்னென்னா, உங்கள் மணி லாங் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்லேயோ இருக்குதுன்னா, அது ஒரு 10-15 வருஷம் ஓடும். அப்போது ஒரு 12% ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம 8-9% ஹோம் லோன் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கரெக்டா? அந்த அவசியமும் நமக்கு கிடையாது. ஏன்னா இதில் நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது லோனையோ இன்வெஸ்ட்மெண்ட்டையோ மட்டும் இல்லை. இந்த மணினால் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம கொடுக்குறோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுக்கிறோன்றது தான் முக்கியம். ஸோ நான் லோனை ப்ரீபே பண்ணணுமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு பிளைண்டாக ஃபாலோ பண்ண சொல்ல மாட்டேன். லோன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு, இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எவ்வளவு, ரிஸ்க் எவ்வளவு, எவ்வளோ காலம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, இந்த நாளையும் பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ப்ரீபேமெண்ட்டா, இன்வெஸ்ட்மெண்ட்டா? கமெண்டில் சொல்லுங்கள்.